நமக்கு எப்படி பணம் முக்கியமோ, அதே அளவுக்கு இவங்களுக்கு வாக்கிங்கிறது அவ்வளோ முக்கியம். போலாமா? இந்த வாக்கிங் பத்தியும், சோத்த பத்தியும் பேசுனா தூங்கிட்டு இருந்தா கூட எந்திரிச்சு வந்துடுறாங்க. வாக்கிங்காக இவன் உயிரையே குடுப்பான். கை குடுக்க மாட்டானா என்ன? பாருங்க எத்தன தரம் குடுக்குறான்னு. இப்ப எதுக்காக இவனோட பெல்ட்டால இவனை கட்டிட்டு இருக்கறனா, இவன் கூட இப்ப விளையாட போறோம். ஆரம்பிக்கலாங்களா? அவனை புடிச்சிட்டு இருக்கறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறான். பிடிக்கலன்னு தெரிஞ்சோடனே இப்ப பண்ணுவான் பாருங்க. ஏங்க யாருன்னு தெரியுதா? புலி பசிச்சாலும் புள்ள திங்காதுன்னு டயலாக் எல்லாம் விடுவானே, அவன் தாங்க இவன். எல்லாம் என்ன நேரம்டா அசிடிட்டியா இருக்கிற சரி ஜீரணம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புள்ள சாப்பிட்டா நீ இதையும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவடா. சரி வா விளையாடலாம். டே நில்றா, ஒட்டுக்கா விளையாடலாம்டா. விட்டுட்டு ஓடாதடா. விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. அவனை துரத்திட்டு வந்ததுல நடுக்காட்டுல தனியா செடி நின்னுட்டு இருக்குது. சரி என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா குருவி கூடு இருக்குதுங்க. இதுக்காகவே அறுவடை பண்ணவங்க தனியா அந்த செடியை மட்டும் விட்டுட்டு போயிருப்பாங்க போல இருக்குது. ரோலக்ஸ் பாருங்க இப்படியே வந்துட்டான். சரி வா அப்படியே போயிட்டு வருவான். ஒரு இடத்துல நிப்பானான்னு பாருங்களேன், சல்லு புல்லுன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். இப்ப எங்க வந்துட்டு இருக்கறனா, இந்த வயல்லயே கடைசி இடத்துல கொய்யா மரம் இருக்குது. அங்க போயிட்டு கொய்யா காலம் இருந்துச்சு, நேத்து பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். அதை வந்து இன்னைக்கு போய் பறிச்சுட்டு வர போறோம். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். வந்த இடத்துலயும் பையன் ஜாலியா விளையாண்டுக்கிறான். சரி நாம வந்த இடத்துல வந்த வேலையை பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் கொய்யாக்காய் இருக்கு. கை கெட்டுற இடத்துலயே அப்படியே இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்க கீழாப்புல இருக்கிற எல்லா கொய்யாக்காவும் பறிச்சுக்கிட்டேன். எடுக்கூடாதுங்கப்ப, அடி விழுவோம். சரி கைஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.